வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எல்லா டிஃபனுக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இன்ஸ்டண்டா பண்ணக்கூடிய ஒன் பாட் பரங்கிக்காய் கொஸ்து பண்ண போறோம். இது வந்து நம்ம இட்லி, தோசை, ஊத்தப்பம், பணியாரம் மாதிரி எல்லா டிஃபன் பேரும் சொல்லிடலாம். நம்ம அத்தனை டிஃபனுக்கும் சூப்பரா இருக்கும். பிடி கொழுக்கட்டை, அரிசி உப்புமா அதுக்கு தொட்டு சாப்பிடவும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஒரு ஸ்டவ்ல டீ வச்சுட்டு இன்னொரு ஸ்டவ்ல இந்த பரங்கிக்காய் கொஸ்து பண்ணோம் அப்படின்னா டீ போடுறதுக்கு முன்னாடியே இந்த பரங்கிக்காய் கொஸ்து வந்து நமக்கு ரெடி ஆயிடும். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆகும். டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரா இருக்கும். குவிக்கா பண்ணக்கூடிய ரெசிபி வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க இந்த ஒன் பார்ட் ரெசிபி பரங்கிக்காய் கொஸ்து குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் கொஸ்து பண்றதுக்கு ஒரு சின்ன பீஸ் பரங்கிக்காய் மாதிரி பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அது பொடியாக கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசு பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துட்டு இருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். மஞ்சத்தூள், சாம்பார் பொடி, உப்பு, இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க குவிக்காக பண்ணிடலாம். ஸ்டவ்ல ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு நம்ம தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, பரங்கிக்காய், வெங்காயம், தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சது எல்லாமே இப்படி குக்கரில் டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சி எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர். பச்சை மிளகா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா பச்சை மிளகா வந்து கொஞ்சம் ரொம்ப காரமாக தோணும். அதனால் வந்து சாம்பார் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை மூடி ஒரு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துட்டு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டு செக் பண்ணிடலாம். குக்கர் திறந்து பார்த்துருவோம். சூப்பராக வெந்துட்டு பாருங்கள். நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா வெந்திருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் கரண்டியால் நல்லா மசிச்சு விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, அதனால் கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கன்சிஸ்டன்சி எப்படி வேணுமோ அந்த மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது கம்மியாக இருந்தால் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்துக்கு நம்ம தாளிச்சிடுவோம். கொஸ்துக்கு தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். விருப்பம் இல்லைன்னா நார்மலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்ததும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு நல்லா செவந்ததும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம தாளித்ததை இந்த கொஸ்தில் ஆட் பண்ணிடுவோம். கொஞ்சம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்ல டேஸ்டியான ஒன் பாட் ரெசிபி குவிக் பரங்கிக்காய் கொஸ்து சர்விங்க்கு ரெடி. எவ்வளோ குவிக்காக பண்ணிட்டோம் பார்த்தீங்க இல்லையா. எல்லாத்தையும் குக்கருக்குள்ளே போட்டோம், மூடி ஒரு 3 விசில் வர வச்சோம். அவ்வளோதான், நம்மளோட கொஸ்து ரெசிபி முடிஞ்சுது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நல்லா வாசனையாக செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்லா வந்து இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லா டிஃபனுக்குமே வந்து சூப்பராக மேட்ச் ஆகிடும். யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்கள உட்கார வச்சு பேசிகிட்டே கூட நம்ம இந்த ரெசிபியை பண்ணி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் ஆகிடும். மார்னிங் பிஸி நேரத்துலேயும் நமக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.